இங்கே முன்னாடி வந்திருக்கணும், பின்னாடி வந்துட்டு சோப் போட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி திவ்யா அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் டிசிப்ளின் அண்ட் டெக்கோரம். மக்களே இன்னைக்கான முதல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த முதல் ப்ரோமோவில் சபரி அவர்களுக்கும் திவ்யா அவர்களுக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து நடந்திருக்கு. சொல்லப்போனால் சபரி அவர்கள் வந்து பேசவே கூடாது, சிலையாக வந்திருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆளே வந்து வாயை திறந்து பேசுகிறாரு அப்படின்னா அங்கே ஒரு பெரிய பிரச்சனையே வந்து நடந்திருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். அண்ட் இது எதுக்காக நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி சாண்ட்ராவோடைய அந்த சீக்ரெட் டாஸ்க்காக கூட வந்து இருக்கலாம். பட் சாண்ட்ரா அவர்கள் என்னத்தை மறந்தாங்கன்னு எனக்கு வந்து தெரியல. பிக் பாஸ் அவர்கள் ஸ்டாப்ல இருந்து நீங்கள் ஒரு ஆளை மட்டும் தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இஃப் இட் இஸ் எ சீக்ரெட் டாஸ்க், இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தவறு. ஓகே, ஆல்ரெடி அவங்க வந்து பிரஜன் அவர்கள் வந்து தேர்ந்தெடுத்து தான் ஒரு சில விஷயங்களை வந்து பண்ணியிருந்தாங்க. அதனை தொடர்ந்து திவ்யா அவர்களையும் தேர்ந்தெடுத்து ஒரு வேளை சபரிநாதன் அவர்களை வந்து ரொம்ப ரொம்ப ட்ரிகர் பண்ணி அவர் வந்து பதவி விலகிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சீக்ரெட் டாஸ்கில் அதுவும் ஒன்று தான், பதவி விலக வைக்கணும் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஆனாலும் திவ்யா அவர்களை ஒரு வேளை சாண்ட்ரா செலக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த டாஸ்க் வந்து இன்வேலிட் தான். ஓகே, இது ஒரு பக்கம் வச்சுக்கலாம், இது ஒரு சினாரியோ தான். ஓகேவா, இது கன்ஃபார்ம் வந்து கிடையாது, நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம திவ்யா அவர்கள் வந்து கத்தி கத்தி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ பார்வதி வந்து கத்தி கத்தி பேசுவாங்கள்ல, நான் வந்து மேனேஜர் போஸ்ட் இருக்கும்போது மட்டும் எவனும் எந்த வேலையும் செய்யலை அப்படின்ற ஒரு காழ்ப்புணர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா திவ்யா கிட்ட வந்து இருக்குது. அண்ட் இப்போ அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்காங்க, அவங்ககிட்டலாம் ரொம்ப பொலைட்டாக வந்திருக்காங்க. அவங்க என்ன சொன்னாலும் வந்து இவங்க கேட்டுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா திவ்யாவோட மைண்டுக்குள்ளே வந்து இருக்குது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லிவிங் ஏரியாவில் வந்து நின்றுட்டு இருக்கும்போது அவங்க வந்து இஷ்டத்துக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் வந்து எல்லோரும் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அமித் அவர்கள் வந்து கேட்குறாப்புல. ஏன்னா திவ்யா வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து சார் நான் உங்ககிட்ட பேசலை சார் அப்படின்னு சொல்லி திவ்யா வந்து கத்துறாங்க. அதுக்கு சபரிநாதன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கடுப்பாய், நான் வந்து சிலை தான், நான் வந்து பேசக்கூடாது, ஆனால் நான் வந்து பேசுகிறேன், எனக்கு ஸ்டாரும் வேணாம், ஒன்றும் வேணாம், கத்துறவங்கெல்லாம் ஒரு இது பக்கம் ஒரு டீமாக வந்து இருந்துக்கோங்க, கத்தாதவங்கலாம் ஒரு டீமாக இருந்துக்கோங்க, எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு என்ன மாதிரி சிலையாக இருக்க ட்ரை பண்ணுங்கள், ஒரு நாளாவது இருங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சபரிநாதன் அவர்கள் வந்து சொல்கிறாங்க. அப்படின்னா ஏதோ ஒரு கலவரம் பெருசாக வெடிச்சிருக்கு, அதனால் எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. ஸோ அதன் காரணமாக தான் வந்து பார்த்திங்கன்னா சபரிநாதனுக்கே கோவம் வந்துருச்சு, அதாவது சிலைக்கே வந்து கோவம் வந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்க. வந்து சபரிநாதன் வேறு சொன்னார் இல்லையா, சிலை மாதிரி இருங்க, எல்லாரும் ஒரு டீமாக பிரிங்க, கத்துறவங்கலாம் ஒரு டீமு, கத்தாதவங்கலாம் ஒரு டீம்னு வேணால் இருங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதுலையாவது அந்த டீம்லையாவது நீங்கள் ஒழுங்காக வந்து இருங்க சார், ஒழுங்காக வந்து கரெக்டாக வேலை செய்யுங்க சார் அப்படின்ற மாதிரி வந்து திவ்யா வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பயங்கர எக்ஸ்ட்ரீமாக வந்து போயிட்டுருக்கு. சாண்ட்ரா அவர்கள் சிரித்து கொண்டு திவ்யா அவர்களை கூட்டு கொண்டு போகிறார்கள். ஸோ அதனால் என்ன தோன்றுகிறது என்றால், இது வந்து ஒரு சீக்ரெட் டாஸ்க்குக்காக திவ்யா அவர்களை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்களோ நம்மளுடைய சாண்ட்ரா அவர்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. ஒருவேளை சாண்ட்ரா அவர்கள் திவ்யா அவர்களை பயன்படுத்தியிருந்தால் அது வந்து இன்வேலிட் டாஸ்க்காக தான் வந்து அமையும். கண்டிப்பாக நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து கிடைக்காது. அண்ட் ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ட்டும் இப்போதைக்கு திவ்யா அவர்களை தான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் திவ்யா அவர்கள் ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க, குறிப்பாக ஓல்டு கண்டஸ்டன்ட்டுங்களை. ஏன் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடியது நான் மட்டும் தான் நல்ல பொண்ணு, ஸோ அதை நான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற பேரில் சில விஷயங்களை வந்து பண்ணுறாங்க. டிசிப்ளின், டெக்கோரம் அப்படின்ற சில வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி. பட் அது சில நேரங்களில் அவங்களுக்கு, சில நேரங்கள் எல்லா நேரங்கள்லையும் அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பேக் ஃபயர் வந்து ஆகிட்டுருக்கு. ஸோ இது எங்கே போய் முடியுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். கண்டிப்பாக லைவ் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பெரிய வீடியோவாக நான் போடுறேன். ஸோ இப்போது சபரி அவர்கள் பேச ஆரம்பித்ததை பற்றியும் அண்ட் திவ்யா அவர்களை எதிர்த்து பேசுனதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆனால் திவ்யா அவர்களுக்கு ஒன்று வெயிட்டாக வந்து இருக்குது, கண்டிப்பாக இருக்க போது, அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஓகே கைஸ், இதை பற்றின கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.